ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நாடோடிஸ். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 3 விஷயம் பார்க்க போறோம். அதாவது நம்ம நிறைய வீடியோஸ்ல ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதாவது கடந்த ஒரு 6 months 1 year வந்து நிறைய ஜாப் கட்ஸ் நடந்துட்டு இருக்கு. நிறைய கம்பெனிஸ்ல லே ஆஃப் பண்றாங்க, நிறைய பேரை வேலை விட்டு அனுப்புறாங்க. இந்த மாதிரி விஷயம் வந்து நம்ம ப்ரீவியஸா நிறைய வீடியோஸ்ல பார்த்துருக்கோம். ஸோ இப்போ கரண்ட் மார்க்கெட் கண்டிஷன் இருக்கு, ஜாப் கட்ஸ்லாம் நடக்குதா அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஹையரிங் எந்த லெவலுக்கு இருக்கு, அதுக்கப்புறம் ஃப்ரெஷர்ஸ்க்கு ஹையரிங் எந்த லெவலுக்கு இருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவை பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இப்போ தான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம இன்ஸ்டாவையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஒரு 1 year கிட்டத்தட்ட ஒரு 1 year பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ்ல நிறைய ப்ராடக்ட் பெஸ்டா இருக்கட்டும், ஸ்டார்ட் அப்ஸா இருக்கட்டும், நிறைய ஜாப் கிடைக்கும். கூகுள்ல இருந்து, ஃபேஸ்புக்ல இருந்து, அமேசான்ல இருந்து, பிளிப்கார்ட்ல இருந்து, இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிஸ்ல நிறைய பெரிய கவுண்ட் ஆன எம்ப்ளாயிஸை வந்து லே ஆஃப் பண்ணாங்க. இது வந்து ஒரு மோர் தென் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 year நடந்துட்டு இருக்கு. இப்பவும் வந்து அந்த சிச்சுவேஷன் யூஎஸ்ல இன்னமும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய எங்க ஆஃபீஸ்ல இருக்கிற நிறைய கிளைண்ட் வந்து நிறைய கட் டவுன் பண்றாங்க. அவங்களோட எம்ப்ளாயிஸை வந்து ஒரு 5%, 10% அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்களோ, நல்ல ஸ்கில்டான பர்சன்ஸை வந்து லே ஆஃப் பண்றாங்க. ஸோ ஏன் இந்த மாதிரி லே ஆஃப் பண்றாங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல பேசியிருக்கிற மாதிரி அந்த எக்கனாமிக் ஸ்லோ டவுன், ரிசெஷன், அந்த சிச்சுவேஷனுக்கு நிறைய காஸ்ட் கட் வந்து கம்பெனி கண்டிப்பா பண்ணி ஆகணும். அப்படி காஸ்ட் கட் பண்ணாதான் அவங்க அந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட்ஸ் போஸ்ட் பண்ண முடியும். ப்ராஃபிட்ஸ் போஸ்ட் பண்ண முடியாது பண்ணாதான் அவங்க ஸ்டாக் ஹோல்டர்ஸ்க்கும் அவங்க பிசினஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஷைனிங்கோ, ஒரு க்ரோத்தோ, காம்படிட்டர்ஸ் முன்னாடி நிற்க முடியும். அந்த காஸ்ட் கட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தினால அவங்களோட மேஜர் காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ் தான் இருப்பாங்க. ஸோ அந்த எம்ப்ளாயிஸை வந்து அந்த டாப் ரேஞ்சில் இருக்கிறவங்களை வந்து கட் பண்ண, டாப் ரேஞ்சுன்னு சொல்ல முடியாது, அந்த எம்ப்ளாயிஸை வந்து அவங்க கட் டவுன் பண்ணாதான் வந்து அந்த காஸ்ட் பேலன்ஸ் பண்ண முடியும் அவங்கனால. ஸோ கம்பெனியை வந்து ப்ராஃபிட்ல காட்டும். இந்த ரீசன்னால பார்த்தீங்கன்னா ரீசெண்டா இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கிறத விட்டு லாஸ்ட் போன வாரம் கூட எனக்கு தெரிஞ்ச கிளைண்டோ இல்லை தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனிங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய பேரை வந்து நிறைய நம்பர்ஸ்ல, அதாவது 1-2லாம் கிடையாது, ஒரு பல்கான நம்பர்ஸ், அவங்க டோட்டல் எம்ப்ளாயி ஸ்ட்ரென்த்தை பொறுத்து 5%, 6%, 8%, 10% அப்படின்றது வந்து இன்னமும் கண்டினியூஸாக தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு கண்டினியூ ஆகும்ன்றது தெரியல. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். செகண்டா வந்து லேட்டரல் என்ட்ரிக்கு ஜாப் ஓப்பனிங்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு. நிறைய ஜாப் கட் பண்றாங்க அப்படின்னு சொல்றதுனால முன்ன அந்த கோவிட் சிச்சுவேஷன்ல இருந்த அளவுக்கு ஓப்பனிங்ஸ் அப்போ வந்து பாத்தீங்கன்னா 60% ஆகி, 50% ஆகி, 80%, 100% ஆகிக்கலாம் நிறைய ஓப்பனிங்ஸ், நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சு. இப்போ வந்து ஓப்பனிங்ஸே அவ்வளோவா கிடையாது. அது என்ன ஒரு அங்கெங்க 1 or 2 கிடைக்கிறதே தவிர அந்த அளவுக்கு அந்த பீக்ல இருந்த ஜாப் மார்க்கெட் இப்போ கண்டிப்பா கிடையாது. என்னன்னா நிறைய கால்ஸே வரதில்லை. இப்போ யாராச்சும் ரெஸ்யூம் கம்பெனி ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னு போய் ஜாப் போர்ட்டல்ஸ்ல வந்து அவங்க அப்ளை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா அந்த அளவுக்கு கால்ஸே வர்றது இல்ல. வந்தாலும் 1-2 வருது. அவங்க டிமாண்ட் பண்ற பேயும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப மினிமல் ஹைக்கு தான் கொடுக்குறாங்க. அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து அவங்க செலக்ட் ஆனாலும் அவங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கொடுத்தாலும் அவங்களோட ஜாயினிங் டேட் இன்னமும் தள்ளி தான் போட்டுட்டு இருக்காங்க. இந்த டேட் சொல்றாங்க, இல்ல வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் அப்படின்றது நிறைய பெரிய கம்பெனிலையும் தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல இன்னொரு மந்த் அப்படின்னு அதை எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டே போறாங்களே தவிர இமீடியட்டா ஜாயினிங்கும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. லேட்டர் அதுக்கப்புறம் ஓப்பனிங்கும் அந்த அளவுக்கு மார்க்கெட்ல ஸ்டேபிளா இல்ல. பாத்தீங்கன்னா ஃப்ரெஷருக்கு எந்த அளவுக்கு ஓப்பனிங் இருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குமே வந்து ரொம்ப டவுனாக தான் இருக்குது சிச்சுவேஷன். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் முடிகிற டைம்ல இருந்து நிறைய பெரிய கம்பெனிஸ், நம்ம இந்தியாவில் பெரிய கம்பெனிஸ் நிறைய இருக்குல்ல, எக்ஸ்டென்சர், காக்னிசன்ட், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ, ஹெச்சிஎல், டெக் மஹிந்திரா மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆஃப் கேம்பஸ், ஆன் கேம்பஸ் இல்லைன்னா காலேஜில் போய் நிறைய பல்காக ஹையர் பண்ணுவாங்க. ஃபியூ ஹண்ட்ரட்ஸ்லேருந்து 1000 வரைக்குமே வந்து காலேஜஸ்ல ஹையர் பண்ணுவாங்க. பட் நாங்கள் கேட்ட அளவுக்கு நிறைய காலேஜஸ்ல, பெரிய காலேஜஸ்ல போய் ஜஸ்ட் வந்து ஃபிகர்ஸ் வந்து 4 members, 5 members, 10 members இந்த மாதிரி குறைஞ்ச அளவுக்கு தான் எடுக்கிறாங்க. அவங்களுக்குமே எடுத்து ஆஃபர் லெட்டர் ரிலீஸ் பண்ணவே அந்த ஜாயினிங் டேட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஜாயினிங் டேட் தள்ளி தான் போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஷர்ஸோட எடுக்கிற ரெக்ரூட் பண்ற லெவலும் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அவங்களுக்குமே வந்து ஜாப் மார்க்கெட் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. ஸோ இந்த சிச்சுவேஷன்லாம் எப்போ நார்மல் ஆகும்னா தெரியல. எப்போ யூரோப்பியன் மார்க்கெட்டும் யூஎஸ் மார்க்கெட்டும் ரிகவர் ஆகி கொஞ்சம் ப்ராப்பர் எக்கனாமிக் ஸ்டேபிள் கண்டிஷன்ஸ் வந்தா நிறைய பிசினஸஸ் வந்து ஐடிக்கு நிறைய வேலை கொடுத்தா மேபி ஜாப் மார்க்கெட் இம்ப்ரூவ் ஆகலாம். இது மேபி 6 months ஆகலாம், 1 year ஆகலாம், 1.5 year ஆகலாம். அதை வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஸோ மீன்வைல் நாங்கள் என்ன சொல்றோம்னா அதை பொறுத்து நம்ம ஜாப் மார்க்கெட் மேபி அது வருது கொஞ்சம் டைம் ஆனாலும் நம்ம ஸ்கில்ல டெவலப் பண்றது, நம்ம லேர்ன் பண்றது, அந்த லேர்னிங் கர்வை வந்து நம்ம கண்டிப்பா ஸ்டாப் பண்ணக்கூடாது. நிறைய புது விஷயம் எடுத்து புது விஷயம் எவ்வளவோ நமக்கு மீடியம் இருக்கு படிக்கிறதுக்கு, இன்டர்நெட், ஸோ அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி நிறைய ஸ்கில்ஸ் கற்றுட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம வந்து இந்த டஃபான ஜாப் மார்க்கெட் சிச்சுவேஷன்லையும் கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு ஜாப் நமக்கு கிடைக்கும். நம்ம அந்த லேர்னிங் கர்வை வந்து எப்பயுமே ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்றதும் சொல்ல வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. லெட்ஸ் கனெக்ட் இன் அதர் வீடியோ. பை ஃப்ரம் நாடோடிஸ்.